இதனால எனக்கு 5 பைசா கூட லாபம் கிடையாது. 5000 ரூபாய் ஏன் கை காசு போட்டு தான் செய்கிறேன். எதுக்காக இதெல்லாம் செய்கிறேன் சொல்கிறேன். ஹே சகோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். போர்க்களம்.com உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. யூசர்ஸ் இன்னும் பெருசாக யாரும் உள்ள வரல, பார்த்தாலே தெரியுது. நிறைய பேர் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆன்லைனில் கொண்டு வரதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான். ஒரு டிஜிட்டல் எலெக்ஷன் ஆப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 23ஆம் தேதி எலெக்ஷன் வருது இல்லையா, அதை வந்துட்டு அதில் நிற்கிற அவங்கவுங்க தொகுதியில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு அந்த மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுலேயே வந்துட்டு பீப்புள்ஸ் அவங்க தாட்ஸ் ஆட் பண்ணுற ஃபீச்சர் வச்சிருக்கேன். சேஞ்ச் வேணுமா வேணாமாங்கிற ஒரு போல் ஆப்ஷன் வச்சிருக்கிறேன். அதை விட முக்கியமாக ஓட் ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஸோ அவங்க கேண்டிடேட்டை அவங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைனில் ஓட்டு போட்டால் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரல. 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எலெக்ஷனில் நான் எப்படி ஓட்டு போட்டேன் அப்படின்னா, ஒரு கட்சி சின்னத்தை வச்சு தான் ஓட்டு போட்டேன். யார் என் தொகுதியில் நிற்கிறாங்கன்னே தெரியாமல் தான் நான் ஓட்டு போட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி தோணிட்டு, 5 வருஷம் ஒருத்தர் நம்மளை ஆள போகிறாங்க. ஸோ அவங்க யாரும் நம்ம டிசைட் பண்ணுவோம் இல்லையா, நம்ம தொகுதியில் இருக்கவங்கள. அவங்க கூட காம்பீட் பண்ணுற நிறைய பேர் இண்டிபெண்டாகவும் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களும் யாருன்னு தெரியணும் இல்லையா. ஸோ அது நான் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ண அப்ளிகேஷன் தான் இது. எனக்கு இந்த 5000 ரூபா போனாலாம் மேட்டர் கிடையாது. ஆனால் அடுத்த 5 வருஷம் யார் ஆள போகிறான்னு உங்களுக்கு தெரியணும். எனக்கு அதுதான் வந்து முக்கியம். அது தெரியாமல் போனால் தான் எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்கள் ஓட்டை நீங்களும் ஓட்டை காசு பண்ணுங்க. ஸோ வந்து ஓட் லைவ்ல தான் போயிட்டு இருக்குது. அதை விட முக்கியமாக எனக்கு உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷனை பண்ணுறப்ப தான் எனக்குமே தெரிஞ்சு கிட்டத்தட்ட 104 கட்சி தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க எலெக்ஷனில். மொத்தம் 4016 கேண்டிடேட்ஸு. அதில் 2200 கேண்டிடேட்ஸ் இண்டிபெண்டாக நிற்கிறாங்க, எந்த ஒரு கட்சியுமே இல்லாமல். எனக்கு இவங்களோட சின்னம்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. அதே மாதிரி நிறைய கட்சியோட சின்னமும் அவங்களோட ஃப்ளாக் எதுவுமே எனக்கு தெரியல இது வரைக்கும். நானும் தேடி பார்த்தேன், நிறைய கட்சி நான் தெரியாமலே தான் இருக்குது. நான் உங்கள்கிட்ட கேட்குறதுலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த கட்சியில் இருக்கவங்களோ இல்லை அந்த இண்டிபெண்டாக இருக்கிறவங்களோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இது ரீச் ஆச்சு அப்படின்னா அவங்களோட லோகோ அவங்களோட சின்ன எனக்கு கிடைக்கும். நான் அதை அப்டேட் பண்ணுவேன். நம்ம அப்ளிகேஷனை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். ஏன்னா நிறையா இதுக்கு வந்து சின்ன இல்லாமல் இருக்குதா. ஸோ பண்ணுறது வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் ரீச் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட லோகோவையும் சிம்பிளையும் வந்துட்டு form.porkalam.com அடிச்சிங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து அப்லோட் பண்ணிடுங்க. நான் எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம டெமோக்ரஸியை ரீசேட் பண்ணுவோம்.